Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த கேப்டன் மில்லர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? எப்படி உங்களுக்கு இந்த படம் அமைஞ்சது? எனக்கு 2023 அப்படின்னா என் லைஃப்ல கேப்டன் மில்லர் தான். இந்த லைன் சொன்னதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரிட்டர்ன் வரப்போ உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்ல? எப்பவுமே என்ன செலக்ட் பண்ற இயக்குனர்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், சார் ஸ்மோக் பண்ற காட்சிகள் இருக்குமா? நான் இருப்பேனா செத்துருவேனா? அவரோட வச்ச ஷாட் ஞாபகம் இருக்கா? நெருக்கமா, நேருக்கு நேர்? அதாங்க, அது படம் வந்துச்சுன்னா நீங்களே பாருங்க. ஆனா அவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் டு தி பீக்னு தான் சொல்லணும். அந்த பியர்ட், அந்த ஒரு லுக் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கேப்டன் மில்லர் அப்படின்றதுக்கு பக்காவா பொருந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. அதான் நான் எப்போ ஒரு இன்டர்வியூ நம்ம சேனல் தான் சொன்னேன், தனுஷ் சார் எப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர் தாங்க கேப்டன் மில்லர், அவர் மட்டும்தான் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொன்னேன். நேர்ல அவரை பாக்குறப்ப நமக்கு வியப்பாதான் இருக்குது, அதான் உண்மை. நான் தான் சொல்றேன், ஹேட்டர்ஸ்மே நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அவர் பார்த்து வியப்பீங்க. அவரோட படங்கள்ல அந்த சிக்னேச்சர் ஷாட்ல ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த 6 பேக்லாம் காமிச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எதிர்பார்க்கலாமா? படத்துக்கு தேவை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இருக்குங்க. நான் ஓப்பனாவே கேட்டுறேன், வீரப்பன் அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. படத்தை பத்தி இவ்வளவு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ கில்லர் கேப்டன் மில்லர். அங்கிருந்து தனுஷ் அவர்களின் தம்பி ப்ரோ என்னவா வரப்போறேன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு ரொம்ப நாட்கள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நான் வந்து பிரதர்ட்ட கேட்டு இருந்தேன், தயவு செஞ்சு ஒரு அப்டேட் கொடுங்க, என்னவா இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ட்ரெய்லர் பார்த்திருந்தோம். ட்ரெய்லரை பார்த்ததும் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பா தனுஷ் ரசிகர்கள் அவர்கள். அதையும் தாண்டி எங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டு பையன் உள்ள பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருப்பாரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு அப்படின்லாம் தெரிய வந்ததும் அந்த ஒரு ஃப்ரேம்லயே நாங்க பிடிச்சிட்டோம், ஓகே வெயிட்டான ஒரு கதாபாத்திரம் உள்ள இருக்கும் அப்படின்ட்டு. வெல்கம் பண்ணிடலாம். அருணாதன் பிரதர் வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய இடங்களை ரிவ்யூ பத்திலும் பேசியிருக்கோம். தாண்டி கேப்டன் மில்லர் எப்படி இருக்கு இப்போ? ஏன்னா ரொம்ப நாளா வந்து நம்ம பாலா சார் படத்தை எல்லாம் பாக்குற மாதிரி ஒரே கெட்டப்ல ரொம்ப வருஷங்களா பார்த்த மாதிரி இருந்தீங்க. சோ அதனால கேக்குறேன், இந்த கேப்டன் மில்லர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? எப்படி உங்களுக்கு இந்த படம் அமைஞ்சது? எனக்கு 2023 அப்படின்னா என் லைஃப்ல கேப்டன் மில்லர் தான். சரி, வருஷம் முழுக்க அதுலதான் போச்சு. நிறைவான அனுபவங்க, ஒரு ஹோல்சமான அனுபவம். சினிமால நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, ஆனா அதை தாண்டி நடிப்பையும் தாண்டி அனுபவங்களை வாங்கிக்கிறதுங்கிறதான விஷயம். ஸோ அதுல எனக்கு இந்த படம் கேப்டன் மில்லர் மோர் தென் எனஃப். நிறைவான போதுமான மீன்ஸ் அதை தாண்டி அனுபவங்களை எனக்கு கொடுத்துருக்கு. இது ஒன்னே போதும், சர்வே பண்ணிக்கலாம். எதனால கேப்டன் மில்லர்? எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ள நீங்க போறீங்க? ஆடிஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்தது? அதாங்க, அருண் சாருக்கு எனக்கு ஃபேஸ் தெரியும், ஏன்னா ராக்கி ரிவ்யூ பண்ணியிருந்தேன் நான். சரி, ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஓரளவு புரிஞ்சுட்டு ரிவ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அது ரொம்ப வியூஸ் அப்ப கம்மி தான், இப்போ ஸ்டில் 17,000 வியூஸ் தான் அது போயிருக்கு அந்த ரிவ்யூ. ஆனா சார் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ப முடியல. அப்புறம் ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு சாணிக்காக எதுவும் பார்த்தேன், ஓகே டன். கேப்டன் மில்லருக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு என் முகம் எங்கேயோ ஞாபகம் வந்திருக்கு அவருக்கு. ஏன்னா அந்த ரிவ்யூ தான் சார் பார்த்துருப்பாரு. ரெகுலராக வீடியோ பார்ப்பாருனா அந்த மாதிரி மைண்ட் செட்ல ஆள் கிடையாது சார். அந்த ரிவ்யூ பார்த்தப்ப என் முகம் அவர் மைண்ட்ல இருந்திருக்கு. ஸோ இந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஸ், எம்டி ஃபேஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காப்புல. ஸோ போனேன், பார்த்து கூப்பிட்டாங்க, போனேன், இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணிடலாம், டன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். முதல் சந்திப்பு இயக்குனரோட எந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு? எப்படி உங்களை அணுகுனாரு? அதாங்க, எனக்கு நான் கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்டு கிட்ட. சரி நீ ஓட்டுவேனே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, புரியல எனக்கு ஒண்ணுமே. அருண் சார் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க, சார் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ நான் என்ன சொல்ல போறாரு, படத்தை பத்தி பேச போறாரா, இல்ல படத்துல ஏதாவது கேரக்டருக்கு ஏதாவது ரெசம்பலன்ஸ் மாதிரி ஏதாவது பேச போறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எதுவும் சொல்லல, உங்களை ஒரு ஆர்டிஸ்டா புக் பண்ணிருக்காங்கன்னு கூட எதுவும் சொல்லல. ஸோ ஆடிஷன் பண்ண போறாங்கன்னா சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது, ஒரு சான்ஸ் தான் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு மைண்ட்ல என்னென்னமோ ஓடுது. ஸோ அங்க போறேன், ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணேன். அப்புறம் சார் உள்ள இருக்காருன்னு கூப்பிட்டாங்க. அவர் சொன்னாரு, ஸ்டோரி லைன் சொன்னார், இப்படி இருக்கு, இந்த மாதிரி பண்ண போறோம் படம். ஸோ இதுல ஒரு கேரக்டர் இருக்கு, அது டெட் ஃபேஸ்ன்னு கூட சொல்லலாம், எம்டியான ஒரு முகம். ஸோ இது உங்க ஃபேஸ் உட்காரும்னு தோணுது, ஸோ இதை நம்ம பண்ணிடலாம், இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னாரு. அது சிம்பிளுங்க, ஒரு 3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுங்க. பண்ணிடலாம்ல, எஸ் பண்ணிடலாம் சார், டன், அவ்வளவுதான், ஒரு ஸ்மைல். ஸோ அந்த ஸ்மைல் தான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ சார் இருந்தாரு, தனியாக உட்காந்துருந்தாரு. நான் போறப்ப பார்த்தேன், அதே ஸ்மைல் தான், ஒரு சிறு மூச்சு, பெருமூச்சு கிடையாது. அது நல்லா இருந்துச்சு, கனெக்ட் ஆகிட்டோம்.
நல்லா இருந்துச்சுங்க. நம்புறாங்க முழுசா நம்மள. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரீமா நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். நம்பிக்கை தான், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஸ்டோரி லைன் கேட்ட பொழுது, ஏன்னா அவர் சொன்னாரு அப்படின்னு அந்த ஒன் லைன், அது எப்படி இருந்தது? ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படைப்புகள் சான்ஸே இல்ல, அது வந்து வயலன்ஸ் அப்படிதான். இந்த லைன் சொன்னதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரிட்டர்ன் வரப்போ உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்ல? அதுவாங்க, அது ஓடுங்க, பயங்கரமா ஓடுங்க. நான் எப்பவுமே என்ன செலக்ட் பண்ற இயக்குனர்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், சார் ஸ்மோக் பண்ற காட்சிகள் இருக்குமா? நான் இருப்பேனா செத்துருவேனா? அந்த 2 மட்டும் எனக்கு சொல்றப்ப கேட்டு சொல்றப்ப தெரிஞ்சுக்கலாமா? அது கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். அது ஸ்மோக் பண்ற காட்சிகள் வேல்யூ, கண்டிப்பா வேல்யூ. ஒரு ப்ராப்பர்ட்டி கையில எப்பவுமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த கேரக்டரை யோசிச்சுட்டு வரலாம். அது ஒண்ணு. அது இல்லைன்ட்டாரு, இந்த கேரக்டருக்கு அது வாய்ப்புகள் குறைவுதான் அப்படின்ட்டாப்புல. சரி, ஓகே, இருக்குமா செத்துருமா? லோகேஷ் சார்னே அதான் கேட்டேன். ஸோ அது அவர் சொன்னது, நீங்க மட்டும் தான் அவரோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விக்ரம்ல அப்போதைக்கு. ஸோ சார் இதுலயுமே விஷயங்களை சொன்னாப்ல. ஸோ முடிச்சுட்டு வர்றப்ப அந்த ஸ்டோரியோட கேரக்டர், என்னோட ஃபுல் ஸ்டோரியை சொல்லாட்டியும் இந்த ஸ்டோரியில என்னோட ஆர்க் என்னங்கிறத சொல்லிட்டாப்ல. ஸோ அதுக்கு எந்தெந்த ஆர்டிஸ்ட புக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே சமயம் இந்த குட்டி கேரக்டருக்கே நம்மளை கூப்பிட்டு லாக் பண்றாங்க, அதோட முக்கியத்துவத்தை சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல இருக்க கதாபாத்திரங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டிஸ்ட புக் பண்ணுவாங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. ஓகே, அவங்க எவ்வளவு வேலிடா இருப்பாங்க. நீங்க இப்ப ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வேல்யூவான ஃபேஸ் தான் அது. ஸோ அவங்க கூட எல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இது பத்தாது, ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா அப்ப நான் கொஞ்சம் பல்ஜா இருந்தேன், நல்லா தெரியல, ஒரு வருஷம் முன்னாடி கடிச்சு நல்லா இருக்கும். சோ அப்ப இது போதும், இப்படி வச்சுக்கங்கன்றாரு. ஆனா எனக்கு ஏத்துக்கவே முடியல. கன்னடியில பார்த்தா இன்னும் பல்ஜா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஸ்கின் டோன்லாம் நல்லா பல இருக்கு. இது எப்படி உட்காரும்? நெக் மசில் முதற்கொண்டு எனக்கு இருக்கு, அது எப்படி உட்காரும் 1940-30? சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடை மாத்தணும், டயட் எடுத்துட்டு இருக்க டயட்டை கொஞ்சம் கட் பண்ணணும். அப்பதான் இந்த கொஞ்சம் டல்னஸ் வரும் ஃபேஸ்ல, உடம்புல கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் அப்புறம் ஒர்க் அவுட் டோட்டலா 1.5 வருஷம் விட்டாச்சு. அதோட வெளிப்பாடு தான் இது. மீன்ஸ் இந்த கேரக்டர் இவ்வளவு பண்ணிருக்கேனா அப்படின்னு கிடையாது, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். அது மக்களுக்கு கன்வே ஆகும் நான் நம்புறேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் எனக்கு மைண்ட்ல ஓடிச்சு. முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட், முக்கியமா நடிப்பு அசுரன் தனுஷ் அவர்கள் அப்படின்னதுமே உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பயம் இருந்ததா? உள்ள எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தீங்க? பயம் எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குங்க. அது சாதாரண ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, இவங்க கூட நம்ம என்ன பயம்னா, நம்ம டேக்ல நம்மளால அது கெட்டக்கூடாது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கெட்டக்கூடாது, அந்த பயம் தான். மற்றபடி அவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க அப்படிங்கிற பயம் வந்துச்சுனாலே அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுல தெளிவா இருக்கணும். நம்ம ஏடிஸ் சொன்னதுமே அதுதான், எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட பார்த்து ஆசிலேட் ஆயிடாதீங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இது படம், கேரக்டர், அப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அப்படி இருக்கப்ப நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா ஒன்ஸ் பாத்துட்டோம் அப்படின்னா அது ஆர்டிஸ்டா நம்ம அந்த மோடுக்கு போயிட்டாதான் ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும், பிரேம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் டே பூஜை இங்க போட்டாங்க, அங்க நம்ம இல்ல. ஆனா அங்க குற்றாலத்துல பூஜை போடுறாங்க, சாரு இருக்காப்புல, முடியெல்லாம் வளர்த்துட்டு நிக்கிறாப்புல, எல்லா முக்கியமான ஆர்டிஸ்டும் நிக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். அப்ப நமக்கு சொன்ன கேரக்டர் இங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அதான் நடக்க போகுது, நமக்கு சொன்ன காட்சிகள் தான் எடுக்க போறாங்கன்னு நான் அப்பதான் நம்புறேன். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து டி சார் வந்து லாங்ல தான் இருந்தாப்புல, காம்பினேஷன் மாதிரி இல்ல. ஆனா குமரவேல் சார் கூட ஒரு சீன் இருந்துச்சு. சோ எனக்கு அதுவே பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா குமரவேல் சார் அப்ப PS2 எல்லாம் முடிச்சுட்டு இருக்காப்புல, டன், ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு விஷயங்களை. வேண்டாம் சிமிட்டாத அப்படிமாப்புல, நம்ம சிமிட்டுறோம் அப்படின்னா கண் சிமிட்டாத அப்படிமாப்புல. நிறைய இன்புட் கொடுத்தாரு. அது பொருந்துச்சு எனக்கு. அது என் மைண்டுக்கு புரியக்கூடிய வகையில இன்புட் கொடுத்தாரு. ரொம்ப ஹார்டா கொடுத்தா நமக்கு புரியாது, திணறி போயிருவோம்ல. சோ இந்த பையன் இவ்வளவுதான், இவனுக்கு இது கொடுத்த சொன்னா புரியும் அப்படிங்கிற மாதிரி என் மூளைக்கு என்ன புரியுமோ அதை சொன்னாரு. முன்னாடி என்கிட்ட அவர் பேசினதே கிடையாது. ஷார்ட்ல ரெடி ஆகிறப்ப விஷயம் சொல்றாரு, பேசி ரிகர்ஸ் பண்ணி பாக்குறோம், அதுல நீ இதை பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அதை நான் பண்றேன், அது ஓகேவும் ஆயிருது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் கூட பெர்ஃபார்ம் பண்றப்ப ஏகப்பட்ட இன்புட். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் குமரவேல் சார் கூட பண்ணேன், அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, பதட்டமே கிடையாது. ஏன்னா அப்படி அவர் என்ன பாத்துக்கிட்டாப்ல. அதாங்க இப்ப இங்க நம்ம உட்காந்து பேசுறோங்கிறப்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து பேசுறாங்க, அங்க அது லாங்க, ரொம்ப லாங், 800 மீட்டர் கிட்ட ஒரு சிங்கிள் டேக் நடந்து போய் அங்க நின்று பேசணும். அதை 4-5 தடவை எடுத்தாங்க. சோ வந்து போய் இப்படி இருக்கும், அது இப்படி இறங்கி இப்படி ஏறும். சோ நல்ல அனுபவங்க, ஜாலியா இருந்துச்சுங்க. ஓகே, டி ஸ்பாட்ல பாக்குறப்ப எப்படி இருந்தாரு? ஏன்னா நீங்க எல்லாருமே டீன் தான் கூப்பிடுவீங்களா தனுஷ் அவர்களை? ஆமாங்க, அதானே சரி. இப்ப எல்லா வளர்ந்து வர ஆர்டிஸ்டுமே நீங்க வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது பிளஸ் சாரும் சொல்லி கூப்பிடுறத விட டீன் சொல்றது ஈஸியா இருக்குல்ல, வேல்யூவாவும் இருக்குல்ல, அதுக்கு அவர் பொருந்தக்கூடியவர் தானே. சோ அதுதான் விஷயம். டி வேல்யூவா இருக்கே, அது சொல்லலாமே. ஏன்னா நேத்து கூட நான் வீடியோல பேசுறப்ப என்ன டீன் சொல்றீங்க, தனுஷ் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. பொருந்தது இல்ல, கரெக்டா இருக்குல்ல. சோ மனித இனத்தோட அந்த ப்ராசஸே அடுத்தடுத்து எவாலுவேட் ஆகி போறது தானே. சோ டிங்கிறது எல்லாருக்கும் பொருத்தமானதா இருக்கு, அதை சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே, அவரோட வச்ச ஷாட் ஞாபகம் இருக்கா? நெருக்கமா, நேருக்கு நேர், ஐ டு ஐ, அந்த மாதிரியான விஷயங்கள்?
அதாங்க அது படம் வந்துச்சுன்னா நீங்களே பாருங்க. ஆனா அவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் டு தி பீக்குன்னு தான் சொல்லணும். யாரோட வைபையுமே கிராஸ் பண்ணிடாம தனக்குன்னு ஒரு வைப் இருக்கு. ஏன்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல் ஆறாங்கிறது நீங்க உள்ள பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், இல்ல அவர் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ற நபர்கள்லாம் நீங்க அவரை நேர்ல பார்த்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்க தான் பாவமா தான் இருக்கும். நீங்க அவரை நேர்ல பார்த்தது இல்லை, அதனால அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ அவர் பக்கத்துல நீங்க போக முடியாது. நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கு அவரை பத்தி அப்படின்னா அவர் பக்கத்துல நீங்க போக முடியாது. அவ்வளவு பாசிட்டிவான ஒரு ஆள் அவரு. அதாங்க அவர்கிட்ட நீங்க நிறைய கத்துக்கிட்டே இருக்கலாங்க. டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கத்துக்கலாம். அதுதான் கரெக்டும் கூட. அது ஆட்டிடியூட்ல நீங்க ஆட்டிடியூடா இருக்காருன்னு நீங்க போயிட முடியாது. அதுதான் சரி. ஒரு கேரக்டர் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உண்மையா இருக்கணும்னா நீங்க அந்த கேரக்டரா நீங்க அதுலயே யோசிச்சுட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். அதுல நீங்க ஃபன் பண்ணிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு ரோலிங் ஆக்ஷன் பண்ணி அப்படின்னு அந்த மோடுக்கு நீங்க மாறினீங்கன்னா கூட அது அந்த டெப்த்துக்குள்ள போக முடியாது. ஸோ அதனாலதான் சார் அப்படி இருக்காப்புல. அது வேல்யூவா இருக்கு. அது அவரை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவர் ஏன் அப்படி இருக்காருங்கிறதும் புரியும். இல்ல அவரோட அந்த பார்வையா இருக்கட்டும், அதுவே ஒரு மாதிரியான ஒரு வைபை கொடுக்கும். வைபுன்னு தாய் ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த ஒரு பார்வை. சோ அவரு கூட நிக்கிறோம். ஏன்னா எவ்வளவு பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. ஹாலிவுட் வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. சோ அவரோட நம்ம இருக்கோம் அப்படின்றத எப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க? அதான் நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான், பார்வை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறப்ப அதுக்கான ரீசன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அது மீதான மதிப்பு வந்துடும் பயத்தை தாண்டி. ஓகே, அது உங்களுக்கு புரியல அப்படின்னா தான் என்னடா முறைக்கிறாரு, ஏன் அப்படி பாக்குறாருன்னு தோணும். ஓகே அவர் ஃபோக்கஸ்டா இருக்காரு, அதை அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம கிட்ட வந்து நீங்களும் ஃபோக்கஸ்டா இருங்க, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது அந்த லெவல்லாம் தாண்டி போயிட்டாங்க. சோ அப்படி இருக்கப்ப நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதான். இவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்காரு அப்படின்னா நம்மளே ஃபோக்கஸ்டா இருக்க சொல்லி அவர் சொல்லாம சொல்றாரு. சோ அப்ப நம்மளும் அந்த மோடுக்கு போயிருங்கிறதுதான். பயந்துட்டோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சு. ஓகே, பயப்படக்கூடாது. அந்த பியர்ட் அந்த ஒரு லுக் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கேப்டன் மில்லர் அப்படின்றதுக்கு பக்காவா பொருந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. அதான் நான் எப்போ ஒரு இன்டர்வியூ நம்ம சேனல் தான் சொன்னேன். தனுஷ் சார் எப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர் தாங்க கேப்டன் மில்லர், அவர் மட்டும் தான் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னால ரிவீல் பண்ண முடியல. சோ இப்போ நீங்க பாத்துருப்பீங்க ட்ரெய்லர்ல எத்தனை கெட்டப் இருக்கு, அத்தனையிலும் பொருந்துறாரா இல்லையா? கிளீன் ஷேவ் பண்ணா பொருந்தாமையா இருக்காரு, சின்ன பையன் மாதிரி இருக்காரு, தாடி வச்சா ஒரு பயங்கர மென் மாதிரி இருக்காரு. அந்த அந்த வலியோட அவர் ட்ரெய்லர்ல சொல்றப்ப கால் மீ அப்படிங்கிறப்ப இங்க ரகுடா இருப்பாரு. கட் பண்ணா அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி சொல்லி பாப்பாரு தன்னோட பேரை, கேப்டன் மில்லர் அப்படின்னு சிரிப்பாப்ல. சோ அதுதான் எல்லாத்துக்கும் பொருந்துவாருங்க அவரு. ஓகே, யார் இந்த கேப்டன் மில்லர்? என்னவா இருக்க போற? நீங்க அதுல ட்ரெய்லர் கூட ஒரு அழகான டைலாக் வச்சிருப்பாங்க, உனக்கு என்ன தேவை நீ என்ன மாறும், நான் யாருங்கிறது மாறும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுலயே இருக்க விஷயம். சோ சாதாரண ஆள் கிடையாது, இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணக்கூடிய ஆளு. டீப் திங்கிங் ப்ராசஸ் எப்போ வரும் அப்படின்னா வாழ்க்கையில அடிபட்டாதான் வரும், சும்மா வந்துடாது. சோ அப்ப அவ்வளவு அடிகள் இருக்கு, அந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு. அந்த சேஞ்ச் ஓவர் எப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கும்னா அவர் அனுபவிக்கிற வழியை மக்களும் அனுபவிச்சாங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் ஓவர் மக்கள் ஏத்துக்குவாங்க. அதுதான் படம். டியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம். முக்கியமா பெரிய பெரிய ஆட்களோட நடிக்கிறப்ப அவங்களோட மேனரிசம், அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி அப்சர்வ் பண்றாங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். நீங்க அவர் பார்த்து வியந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கு? ஹோல்சமா நான் அவரை பார்த்து வியக்கிறேன். ஓகே, படம் நடிச்சனால பேசுறேன் அப்படிங்கலாம் கிடையாது. உண்மையாவே நான் அவர் நேர்ல பார்த்த மீடியால வீடியோஸ் பாக்குறது, அவர் பெர்ஃபார்ம் பண்றது, அதை பார்த்து வியக்கிறது அப்படிங்கிறது வேற. நேர்ல அவரை பாக்குறப்ப நமக்கு வியப்பாதான் இருக்குது. அதான் உண்மை. நான் தான் சொல்றேன், ஹேட்டர்ஸ்மே நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அவர் பார்த்து வியப்பீங்க. அவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதுல நம்ம பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா, அவரு டான்ஸ் பயங்கரமா ஆடுவாரு அப்படிங்கிறது தெரியும். இப்ப நிறைய படங்கள்ல அவர் பயங்கரமா ஆடுறாருன்னா தேவை இருக்க பாடுவார், மதுரை ஒரு பர்ஃபார்மர் தான் அவரு. டான்ஸ் மோடுக்கு போறது கிடையாது. சோ இங்க இந்த படத்துல ஒரு சின்ன நடனம் ஆடுற காட்சி ஒண்ணு இருக்கு. அதுல அவர் ரிகர்ஸ்லாம் வர்றாரு, முன்னாடி ரிகர்ஸ்லாம் கிடையாது, ஸ்பாட்டுக்கு வராப்புல விஷயத்த சொல்றாங்க. அப்ப கூட அவர் எனர்ஜி லாஸ் எல்லாம் பண்ணல, மைல்டா ஓகேன்ட்டு ரோலிங் ஆக்ஷன் தெரிச்சிட்டாரு. ஸோ என்னையா அது நடிக்கவும் முடியுது. டான்ஸுங்கிறது சும்மா கிடையாதுங்க. அது இங்க சொல்றத இங்க இதுவரையும் எல்லாம் கேட்கணும், பாதம் எல்லாமே கேட்கணும். ஸோ அப்பதான் அந்த டான்ஸ் வரும். அதை ரிகர்ஸ் பண்ணாம எப்படி லைட்டா ஷேக் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு ரோலிங் ஆக்ஷன் இப்படி தெரிக்க விடுறாரு அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் ஸ்டில் அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஒரு பர்ஃபார்மரா இருக்காரு, அதை தாண்டி டான்ஸும் ஆட முடியுது. அந்த டான்ஸ்ல ஸ்டெப்ஸை மட்டும் வச்சா இப்படி இருக்கும் மூஞ்சி, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் கொடுக்க முடியுது, அந்த கேரக்டராகவும் இருக்க முடியுது. ஸோ அதனாலதான் சொல்றேன் அவர் பயங்கர வேல்யூவான பர்சன். எனர்ஜி பங்கர் அவரு, எனர்ஜி பங்கர். ஃபிட்னஸ் எல்லாரும் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த ஆடியோ லான்ச் வந்தாலே எல்லாரும் கேட்பாங்க, இந்த மனுஷன் ஒரே சட்டை தான் போடுறப்பல ஆனா அந்த உடம்புக்குள்ளார பக்காவா பொருந்தது அப்படின்ட்டு கூடவே இருந்து பாத்துறீங்க. அந்த மாதிரி ஃபிட்னஸ் சீக்ரெட் ஏதாவது நீங்க கேட்டது உண்டா, இல்ல அவரு அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாரா, இல்ல அவர் எடுத்துக்கூடிய ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க நோட் பண்ணது உண்டா? எஸ், சிவராஜ்குமார் சார் வந்து அந்த லான்ச்ல சொன்ன மாதிரிதான் வெஜ்
வெஜ் மோட்ல இருக்காரு. ஸோ அதுல பியூர் வெஜ் அந்த உணவுகள் நம்ம உடம்புக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் டோன் வந்து எனர்ஜியா இருக்கும், மொத்த ஆறாவுமே எனர்ஜியா இருக்கும். ஸோ அதான் உடம்புக்கான எனர்ஜி ஜென்ரேட் பண்றதுக்கு ப்ராப்பரான ஃபுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம நான்வெஜ் அடிச்சு நவத்துறோம், கிரில் அடிச்சு நவத்துறோம்னா அதுவும் ப்ரோட்டீன் தான். அதே சமயம் நம்ம இப்ப சாம்பார்ல இருக்க அந்த பருப்பு வகைகள் அதுவும் ப்ரோட்டீன் தான். அது செரிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஈஸி. ஸோ அப்போ உடம்பு தானா தன்னை ஜென்ரேட் பண்ணிக்கும், ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எனர்ஜி உருவாக்குறதுக்கும் ஈஸியா எனர்ஜி உருவாக்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஸோ அதுலயே தெரியுது அதுதான் அவர் எடுத்துக்கிறது பியூர் ப்ரோட்டீன், அதோட வெளிப்பாடு தான் அது. ஏன்னா ஒரு பியூர் வெஜ்ஜா இருக்கவர் உடம்பு இப்படி டெவலப் பண்றாரு அப்படின்னா அது பியூரான ப்ரோட்டீன் அது. ஸோ அப்போ அப்படிதான் இருக்கும் அவரோட எனர்ஜி. ஓகே, அவரோட படங்கள்ல அந்த சிக்னேச்சர் ஷார்ட்ல ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஏன்னா அந்த 6 பேக் எல்லாம் காமிச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருப்போம். எதிர்பார்க்கலாமா? படத்துக்கு தேவை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இருக்குங்க. எதிர்பார்க்கலாமா? அதுக்கு என்ன மாதிரி? அதாங்க ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்ப அருண் சார் அவர் ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் கமிட் பண்றாரு அப்படின்னா அந்த கேரக்டர் வேற எங்கேயுமே யாருமே பாத்திராத ஒரு கேரக்டரா தான் இருக்கும். எங்கேயுமே நம்ம ஸ்கிரீன்ல பாத்துருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி, சிவானா எல்லாருமே சொன்னாங்க குதிரையில ஏறுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அவரா தெரியாம தான் விழுந்துருவாரு, டீமே பயந்துருவாங்க அப்படின்ட்டு. தனுஷ் அவர்கள் பத்தி இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம் அப்படின்றப்போ சூப்பர் ஸ்டார் அவர் செட்டுக்கு வராரு, எப்படி இருந்துச்சுங்க அந்த செட்டு? அவர் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டி இருக்கிற வரைக்கும் ரொம்ப பின்ட்ராப் சைலண்டா தான் இருந்திருப்பாங்க எல்லாரும். ஏன்னா அதை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் பேசியும் இருக்கும். இவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளே மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏதாவது கலாச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு கவுண்டர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி. சோ சூப்பர் ஸ்டார் இந்த செட்டு எப்படி? அது பயங்கரமா இருந்துச்சுங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் நான் சொல்றேன். என்னன்னா ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு அவரு ஜாலியா. சோ அப்ப ஷார்ட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு டைம் இருக்கு. சோ அப்ப வந்து ஏடியில ஒருத்தர் வந்து ஏடி ரொம்ப ஜாலியா பேசுவார் அவரு. அதான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப கூலான பர்சன் அப்படி ஒரு பர்சன் பார்க்க முடியாது. அவங்க நான் இப்படி இருக்கேன் பாரு, எல்லாரும் கூட ஜாலியா பேசுறேன் பாருங்கிற மோடு கிடையாது. அவர் அப்படிதான் இருக்காரு. சோ அப்படி இருக்கப்ப இளையராஜா பாட்டு ஒன்று பாடுங்க சார் அப்படின்னு ஒரு ஏடிஸ் வந்து உரிமையோட கேட்கிறாப்புல, ஏடி கேட்கிறாப்புல. ஓகே, பாடுறாருங்க தமிழ்ல, கரெக்டா பல்ஸ் மாறாம பாடுறாருங்க. அந்த கமக்கங்கள்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் பண்றாருங்க, பெர்ஃபெக்ட்டா பாடுறாருங்க. சோ அதை பாடிட்டு வைபோட பாடுறாரு, எல்லாரும் கண்ணையும் பாக்குறாரு. அதெல்லாம் தேவையே கிடையாது அவருக்கு. சோ ஒரு ஏடிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த ஷாட்டுக்கு. சோ அவர் வந்து ரெக்வஸ்டா நம்ம ஒரு விஷயம் கேட்கிறாரு, உரிமையோட கேட்கிறாருங்கிறப்ப அதை அவர் அந்த வைபை கட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. பாசிட்டிவா இருப்போம் எல்லாருமே, இன்னும் எனர்ஜி எல்லாரோட எனர்ஜியும் ஏத்துவோம். ஷாட்டுக்கு முன்னாடி கூட இருக்க நானும் நிக்கிறேன், குட்டி குட்டி ஆர்டிஸ்டா நிக்கிறோம். சோ எல்லாரோட எனர்ஜியும் ஒரு பாட்டு பாடி ஏத்துறாப்புல. சோ அதனாலதான் அவரை பத்தி நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரி, கதைக்களம் எப்படி இருக்க போகுது, அந்த கதைக்களத்துக்கு வன்முறை தேவை அப்படின்றதெல்லாம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவோம். ஆனா ஏன் இவ்வளவு வன்முறை, அந்த வன்முறையை கண்ணுல பாத்திருக்கீங்க? சோ எப்பேற்பட்ட படைப்பை நாங்க எதிர்பார்க்க போறோம்? ராக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பழி வாங்குதல் தான் அது. ஆமா, ஏன்னா அங்க அப்படி பண்ணிருவானுங்க உங்க குடும்பத்தை, அப்ப அதுக்கு அப்படிதான் பண்ணி ஆகணும், அதுதான் சரி. எதுவும் பண்ணாம இருந்தாதான் தப்பு. சோ இறைவன் கொடியவன் அரக்கன் மேலோன். ஏன்னா அந்த இடத்துல இறைவன் ஒரு ஹெல்ப்பும் பண்ணல இல்ல. சோ அப்ப நீங்க அரக்கனா மாறினாதான் சுத்தியில கையில எடுத்தாதான் சரி. அதான் பர்ஃபெக்ட். சாணி காயத்திலையும் அப்படிதான் மிக மோசமான ஒரு விஷயம் நடந்துரும். அதுக்கு அரசு தரப்புல இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ படத்துல சொல்றேன் எந்த ஒரு உதவியும் கிடைக்க போறது இல்லை. சோ அதுக்கு பழி வாங்கினாதான் சரி, அதுதான் நியாயம், அதான் தர்மம், பழிக்கு பழிதான். சோ இங்க இவ்வளவு பேரை கொள்றாரு அப்படின்னா அது நீங்க பாக்குறப்ப தெரியல உங்களுக்கு, அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. சோ அதுக்கு பழி வாங்குதல் தான் சரி. பழிவாங்கத்தோட அளவுகள் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த கொடுமைகளோட அளவுகள் அதிகமா இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் இது. சுதந்திரத்துக்கு முன்னா பின்னா? சுதந்திரத்துக்கு முன் தாங்க. ஏன்னா ஒயிட்ஸ் இருக்காங்களா, ஒயிட் பீப்புள் இருக்காங்கல்ல. சோ அப்ப சுதந்திரத்துக்கு முன் தான். ஏன்னா இப்போ போன வருஷம் 2023 கூட ஒரு படைப்பு ஒண்ணு பார்த்து நம்ம ஏஆர் முருகதாஸ் அவரோட ஏடி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. சோ எல்லாருமே அதை போய் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் இவ்வளோ வயலன்ஸ்? கிட்டத்தட்ட அந்த உடம்புகளை கட்டி வச்சு இது பண்ணுவாங்க. அவ்வளவு காட்டணுமா? அந்த வழியை காட்டணுமா? ஏன்னா இப்போ ரியல் ஸ்டோரி அப்படின்னா அதை மையப்படுத்தி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுது. இது என்ன மாதிரியான படைப்பா இருக்க போகுதுன்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல இது இவ்வளவு வயலன்ஸை காட்டணுமா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இல்ல அந்த வழியை அப்படி சொன்னாதான் மக்களுக்கு புரியுமா? ஆமாங்க. இப்ப இந்த வயலன்ஸ்ங்கிற வார்த்தை பத்தி நீங்க எழுதி கேட்கறதுக்கு காரணமே நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், அருண் மாசன் சார். சோ இந்த ஆர்டர் தான் பேரு தான். ஆமா, வயலன்ஸ் அவர் காமிப்பார். வெற்றிமாறன் சார் படங்கள வயலன்ஸ் இருக்குது. ஆனா இங்க வயலன்ஸ் பத்தி மட்டும் இவ்வளவு பேசுறோம்ல, அதுக்கான ரீசன், அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுது இல்ல. சோ அதுதான் விஷயம். வயலன்ஸ் தேவைதாங்க, வயலன்ஸ் தேவைதான். ஏன்னா உலகம் முழுக்க வயலன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நமக்கு சரியா காட்டப்படுறது கிடையாது. சோ நான் காட்டுறேன். ஏன்னா இப்ப டைரக்டர் நினைச்சிருந்தா யூ சர்டிபிகேட்ல இந்த படத்தை பண்ணிருக்கலாம். வேண்டாம், இத்தனை பிளாஸ்ட் வேண்டாம், டைட் போய்க்கலாம், இல்ல இவ்வளவு கொடூரமான காட்சிகள் வேண்டாம், பிளட் வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் வயலன்ஸ் காட்டுறேன், எனக்கு யூபையே பரவாயில்ல அப்படி முடிவு பண்றாருன்னா அது மக்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே மிக மோசமான விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்மளால வயலண்டா நமக்கு ரியாக்ட் பண்ண முடியல.
ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. வயலண்டா நமக்கு கொடுமைகள் நடந்தா கூட நம்மளால வயலன்ஸ் கையில எடுக்க முடியல, சிக்கல்கள் இருக்கு, சட்டம் நியாயங்கள் தர்மங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க நான் ஸ்கிரீன்ல உனக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். நீ ஒரு சிச்சுவேஷன் போய் கஷ்டப்பட்டிருப்பீல்ல, அதுக்கு நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்ப, அதை நான் காமிக்கிறேன். உன்னோட கோவங்களை ஆதங்கங்களை பழிவாங்கதல் உணர்வை நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இதை பார்த்தாது நீ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிக்க அப்படிங்கிறது தான். ஸோ ராக்கி ரிவ்யூ நீங்க என்னோட பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கொலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவு நிறைவா இருந்துச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் நம்மளால லைஃப்ல அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அது அங்க ஒரு கதாபாத்திரம் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஓகே இந்த தாட் ப்ராசஸ்லயும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாவது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நிறைவா வரும்ல. ஸோ அதை தான் சார் பண்றாரு. பெண்களும் அந்த வயலன்ஸை கையில் எடுக்கிறாங்க. தப்பு இல்லையே, எனக்கு தெரிஞ்ச உலகத்துல வயலன்ஸ் அதிகமா பண்ணக்கூடியது பெண்களா தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அவ்வளவு வயலன்ஸ் நடக்குது, அதை அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கப்ப சமம் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கும் சமம் தானே அது. ஸோ வயலன்ஸ் வந்து பெண்களும் தாராளமா பண்ணணும். அது இங்க பண்ண முடியாது. ஸோ தெரியல பண்றாங்க, அதை ஏத்துக்கலாம். ஓகே, இதையும் தாண்டி நான் ஓப்பனாவே கேட்டுறேன், வீரப்பன் அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அவரோட லைஃப் ஸ்டைல்ல. ஏன்னா இதே மாதிரி ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. காக்கி அடிக்கிறாங்க, அந்த கண்ணாடியில எடுத்து போட்டு நீ மேட்டு வருவியாடா ஏன் ஊருக்குள்ள அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கிருந்து ஏதாவது ஒரு எடுக்கப்பட்டுச்சா இல்ல அந்த மாதிரி கம்பேர் பண்றாங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? படத்தை பத்தி இவ்வளவு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஓகே, ஏன்னா இப்ப வீரப்பன் ஐயா கூட கனெக்ட் பண்றாங்க, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் வாழ்ந்த லெஜெண்ட்ஸ் கூட எல்லாம் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு தெரிஞ்சு எது கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியாது, அதை மட்டும் நான் சொல்றேன். அவ்வளவுதான். பேச போற அரசியலா இல்ல வந்து அதான் அரசியல் சொல்லி சார் இன்டர்வியூல சொல்லிட்டாரு. ஓகே, யாரெல்லாம் என்னென்ன பேசிருக்காங்களோ அதை மட்டும் தான் நானும் பேசுறேன். சோ அரசியல் படத்துக்குள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சமுதாயத்தோட அரசியலை இயல்பா ஒரு சினிமால நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே அந்த படம் உலகத்தால திரும்பி பார்க்கப்படும். உலகத்தால திரும்பி பார்க்கப்பட்ட படங்கள் எல்லாமே அந்த கேட்டகரி தான். உலகத்தால திரும்பி பார்க்கப்பட்ட படங்கள் எல்லாமே அந்த கேட்டகரி தான். சோ ஒரு பெரிய சொசைட்டியோட, ஒடுக்கப்பட்ட சொசைட்டியோட அரசியலை இயல்பா நீங்க பேசுனீங்க அப்படின்ட்டாலே அது ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. நம்ம ஆரம்பத்துல பேசிருக்கோம், இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் சம்திங் ரிலீஸ் ஆறப்போ அந்த போஸ்டர்ல 3 தனுஷ் மாதிரி போட்டிருப்பாங்க. 3 கேரக்டரான்னு பேசினேன் நானு. நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம், நீங்க கூட சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. எங்க இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. சோ அங்கிருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணுது. அதுதான் ஒரு கதாநாயகனா, ஒரு ஹீரோவா, நான் ஒரு காவலாளனா இருக்க போறேன், காவலாளியா இருக்க போறேன் அப்படின்னு ஆசையோட இருக்கக்கூடிய ஒருவர் அவங்களால ஏற்படக்கூடிய விளைவுகளால இப்படி மாதிரி மாறுறாரா அப்படின்றதும் எல்லாரும் கற்பனை தான். இதெல்லாம் பாக்குறீங்களா? அந்த ஸ்டோரி எல்லாம் போடுறாங்களே, இதுதான் கதை அப்படின்றலாம் இதெல்லாம் பாத்தீங்களா? பாக்குறப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, இன்னும் வெயிட்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா வேணாம்? அதாங்க, நீங்க எல்லாத்தையுமே கற்பனை பண்ணுங்க, எக்ஸ்ட்ரீமோட கற்பனை பண்ணுங்க. ஆனா இந்த ட்ரெய்லருக்குள்ள இருக்க விஷயங்களை வச்சு கற்பனை பண்ணுங்க. சரி, ட்ரெய்லருக்குள்ள இருக்க ஷார்ட்ஸை வச்சு, அந்த கேரக்டர்ஸை வச்சு நீங்க கற்பனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை அதை நிறைவுபடுத்தும். ட்ரெய்லரை தாண்டி நீங்க இப்படி எல்லாம் பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் வேண்டாம். ஸோ ட்ரெய்லருக்குள்ள இருக்க காட்சிகள், கேரக்டர் வச்சு நீங்க கற்பனை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை கண்டிப்பா நிறைவுபடுத்தும். ஏன்னா நான் முழுசா நம்புறது ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட உணர்வுகளை ஸ்கிரீன்ல அந்த கேரக்டர் பிரதிபலிக்கிறப்ப அது கூட நீங்க எல்லாம் உறுதியா கனெக்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஸோ அதை தாண்டி உங்களோட இமேஜினேஷன், கற்பனை, பிரம்மாண்டமான காட்சிகள், கொடூரமான காட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டரோட முடிவெடுக்கும் திறன், அவங்களோட அந்த எமோஷனை உங்களால கனெக்ட் பண்ணிட்டு நியாயப்படுத்த முடியுது அப்படின்னாலே இந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, கஷ்டம் நிறைய. ஏன்னா ஆர்டர்ட்லாம் சொல்றப்ப அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காரு. முக்கியமா எத்தனை ஆர்டிஸ்ட் இதுல நடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் இங்க இருந்து குற்றாலம் போனீங்க, அங்க நடந்த ஏதாவது விஷயங்கள், ரொம்ப கஷ்டங்கள், கிளைமேட் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்துச்சு, முக்கியமா ஊர் மக்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. காடு சார்ந்து இருக்கனால அங்க இருந்து ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்களை அங்க நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எஸ், இது நல்ல ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரி அருமையான கேள்வி. இதுல நான் சொல்ல வேண்டியது வந்து டாப் மோஸ்ட் ஆக்டர்ல இருந்து லீஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எட்ஜில நிக்கிற ஆர்டிஸ்ட் வரைக்கும் நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஓகே, ஏன்னா இந்த அளவுக்கு டெடிகேஷன் நான் ஒர்க் பண்ண படங்கள்ல எஸ் நான் பார்த்திருக்கேன். இது அதோட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவுட்டோர் மழை, எப்படி சொல்றது, இவ்வளவு பெருசு இருக்குங்க சில பூரானா, ரெட் கலர்ல பூரானா, ஆமா இவ்வளவு பெருசு இருக்கும், இப்படி போய்கிட்டு இருக்கும். பாம்பு இருப்பாப்ல, அங்கங்க இருப்பாப்ல, பிட்டி பாம்புலாம் இருப்பாப்ல. சரி, பூராலாம் நான் இப்ப இந்த கலர் ஆரஞ்சு கலர் பூரா நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இப்ப பெருசு சரக்குன்னு ஒரு நைட் எல்லாம் போகும். நம்ம ஆண்டனி ஐயா, மேற்கு தொடர்ச்சி மலை, சோ அவரெல்லாம் பூரா மீச்சு ஜம்ப் ஆனாரு இருட்டுல. அப்புறம் தான் எல்லாம் லைட் அடிச்சு பார்த்தோம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு இப்ப பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா சப்போர்ட்டா ஆள்கள் இருப்பாங்க, அவங்க சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். வந்து அவங்க கம்ஃபர்ட் அவங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும். சோ அப்படி இருக்கப்போ ஒரு ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க மெயினான ஆர்டிஸ்ட்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எஜ்ஜில புள்ளியா இருக்கவங்க வரைக்கும் கண்டினியூட்டி முக்கியம். சோ இப்ப மெயின் ஆர்டிஸ்டுக்கு நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். ஆனா அங்க எஜ்ஜில இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்
அவங்களுக்கு சொல்ல முடியும், ஆனா தனித்தனியா போய் சொல்ல முடியாது. சோ அப்ப அவங்க ஒரு கடமை உணர்வோட நம்ம இந்த படத்துல கமிட்டா இருக்கும். சோ அப்ப நம்ம உண்மையா பண்ணணும், கண்டினியூட்டோட பண்ணணும் அப்படிங்கிறதா. லாங் ஷாட்டா இப்படி அவங்க நின்ட்டாங்க அப்படின்னா அடுத்த ஷாட் போறப்ப ½ hour ஆனா கூட அவங்க இதுல இருந்து ஆரம்பிக்கணும். சோ அப்பதான் அந்த கட்டு கரெக்டா இருக்கும். சோ அதை அவங்க உணர்ந்து பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நின்ட்டாங்கனாலே ஜம்ப் தெரியும். அதை எல்லாருமே பண்ணாங்க, உணர்ந்து பண்ணாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், பெரிய ஆக்டர்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எட்ஜ் கடைசியா பண்ண குட்டி பையன் வரைக்கும் நான் நன்றி சொல்றேன். குற்றாலத்துல அந்த ஒரு விஷயம் நடந்துருக்கப்ப ஒரு இஷ்யூ ஆச்சு, எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ டீம் லைட்டா அப்செட் ஆனீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா அப்செட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை தாண்டி இன்னும் நம்ம வேகமா ஓடணும். ஓகே, ஏன்னா படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இஷ்யூன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஆடியோ ஒர்க் தான் அது. டும் 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 டும்ங்கிறது ஆடியோல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய சவுண்ட் எல்லாம் அங்க கேட்கவே இல்லை, டப் 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 தான் சவுண்டு. சோ அது ஏன் எவ்வளவு ஒரு இஷ்யூ ஆகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி கடற்கடன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஆக்டிவா எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வேகமா. சோ அது அப்படிதான் எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. டி அவருக்கு அதுக்கு போச்சா? அவர் அது எப்படி போகாம இருக்கும்? ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுது, நியூஸ்ல எல்லாம் வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா செய்தி போதான் செய்யும். அப்ப எல்லாருமே அந்த மோட்ல தான் ஆன ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இது இவ்வளவு விஷயங்கள் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் வேகமா இன்னும் ப்ராப்பரா இதை முடிச்சாகணும், இன்னும் வேகப்படுத்தணுங்கிறதா விஷயம். எப்பேற்பட்ட படைப்பா கேப்டன் மில்லர் அமைய போகுது? குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் 1 இன்னும் எத்தனை பாகங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? எப்படி வந்திருக்கு? எந்த மாதிரியான படைப்பா இருக்க போகுது தமிழ் சினிமாக்கு? எஸ், அருண் சார் சொன்ன மாதிரிதான். ஸோ படம் பண்ணியாச்சு, எடுத்து முடிச்சாச்சு, ட்ரெய்லர் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மக்கள் தான் பார்க்கணும். மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பிடிக்கும், நான் நம்புறேன். ஓகே, மக்களுக்கு பிடிக்கும். அருண் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நான் முழுசா நம்புறேன். அதை தாண்டி ப்ரீக்வல் சீக்வல் இருக்கதா சார் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு பிடிக்குதுங்கிற பட்சத்துல தாராளமா இன்னும் வேகமா அந்த ப்ராசஸ்க்குள்ள சார் இறங்குவாரு. ஓகே, இந்த கேள்வியும் உங்ககிட்ட வைக்கிறது தப்புலன்னு நினைக்கிறேன். அயலான் கூட வராரு. ஸோ வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்ற பட்சத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் கேப்டன் மில்லரை? முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாரும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அயலான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா குடும்பமா பார்ப்பாங்க அப்படின்றது. ஏன்னா அயலான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கேப்டன் மில்லரை ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்போ இதுக்கு நான் கிளியர் கட்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் நான் என் வீடியோ ஃபுல்லா இப்போ ரிவ்யூ பேசின விஷயத்த பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னன்னா அயலான் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான், குழந்தையோட பார்க்க வேண்டிய படம் தான். ஓகே, எப்போ அப்படின்னா சந்தோஷமான விஷயங்கள், குடும்பத்துல ஜாலியா இருக்க விஷயங்கள் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் படத்துல. அப்படியே மில்லருக்கு வந்தீங்க அப்படின்னா அதே குடும்பம் போய் கேப்டன் மில்லர்ல உட்காந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண முடியாத சில தர்மசங்கடமான சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அங்க இருக்க கதாபாத்திரங்கள் பண்ணும், அது கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க உங்க டீப்பான உணர்வுகளை குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஃபேமிலி போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களோடவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா. இதைத்தான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் மில்லரோட வெற்றியா இருக்கும். அயலான் சிரிக்க, கேப்டன் மில்லர் சிந்திக்க அப்படின்ற சிந்திக்கவும் உங்களோட மறைக்கப்பட்ட உணர்வுகளை கனெக்ட் பண்ணிக்கவும். மறைக்கப்பட்ட எதிர்பார்க்கிறோம் ஆஃப்டர் ரிலீஸ். நம்ம நிறைய நீங்க இப்போ மறைக்கப்பட்ட உண்மைகளை நம்ம ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம கண்டிப்பா பேசுவோம். தேங்க்யூ சோ மச். மறுபடியும் சொல்றேன், டி சிவானா டைரக்டர் முக்கியமான ஆட்களை தவிர்த்து நீங்க சொன்ன அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்டோட உழைப்பு தான் இந்த கேப்டன் மில்லரோட வெற்றியா கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா நீங்க பட்ட அங்க கஷ்டங்கள் சொன்னீங்க, இவ்வளோ சின்னதாலாம் பூரா இருந்தது அப்படின்ட்டு. எப்படி இருந்திருப்பீங்க, எப்படி உங்க உழைப்பு இருந்தது அப்படின்றது ஆஃப் ஸ்கிரீன் நம்ம பேசியிருக்கோம், ஆன் ஸ்கிரீன் அதை வெளிப்படுத்திருக்கீங்க. உங்களோட வெற்றியா கண்டிப்பா கேப்டன் மில்லர் இருக்கும். டைரக்டரோட ஹேட்ரிக் வெற்றிக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய இடங்கள்ல அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை நாங்க பார்த்துட்டே இருக்கணும். மக்கள் ஏன் கேப்டன் மில்லர் பார்க்கணும்ன்றத உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிடுங்க. கேப்டன் மில்லர் ஒரு நல்ல படங்க, அதை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இவன் ஏன் தியேட்டர்ல பார்க்க சொன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யாருமே கேப்டன் மில்லரை தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்படி ஒரு படம் எப்பாவது தான் வரும். நன்றி, தேங்க்யூ சோ மச். என்ன சொல்லுவாங்க சதீமன் விடைபெறும்.